கன்னியாகுமரி அருகே நேரிட்ட விபத்தில் கல்லூரி மாணவிகள் 4 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொலைபேசி வாயிலாக இணைந்துள்ள நமது செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, கன்னியாகுமரி மாவட்டத்தின் எந்த பகுதியில் எப்படி விபத்து நடந்தது? வசந்த், அதாவது இந்த கல்லூரி என்பது நாகர்கோவில் அருகே சுங்காங்கடை பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கல்லூரி. இந்த கல்லூரியிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வேன், இந்த வேனில் தக்கலை வழியாக வரும்போது தக்கலை அருகே புலியூர்குறிச்சி பகுதியில் வைத்து லாரி, அதாவது திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து நாகர்கோவிலை நோக்கி வந்த லாரியின் மீது இந்த வேன் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அந்த 4 மாணவிகள் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். 15க்கும் மேற்பட்ட மாணவிகள் தக்கலை மருத்துவமனை, ஆச்சாரியப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய நிலைமை என்பது காயங்களுடன் தான், உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்ற தகவல் தான் இதுவரையும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த விபத்தானது பேருந்து, அதாவது அந்த மாணவிகளை ஏற்றி சென்ற வேன் அதிவேகமாக சென்றதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளது. மனு, காயமடைந்தவர்களுக்கு தற்போது என்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது? அதாவது இந்த மிகப்பெரிய காயங்கள் இல்லை என்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் முதலுதவி, அதாவது தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அனைத்து, அதாவது ஆச்சாரியப்பள்ளம் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தேவையான சிகிச்சைகள் அளித்து வருகிறார்கள் என்ற தகவல் தான் வருகிறது. மனு, உயிரிழந்த 4 மாணவிகளும் யார் என்றும் அவர்களுடைய விவரங்கள் குறித்தும் தெரிய வந்திருக்கிறதா? அவர்களுடைய விவரங்கள் இதுவரையும் வரவில்லை. அது சம்பந்தமாக கல்லூரி நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறோம். உடனடியாக அந்த தகவல்களை தெரிவிக்கப்படும். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் என்ன மாதிரியான விசாரணை எல்லாம் மேற்கொண்டு வர்றாங்க? இந்த விபத்து நடந்த சம்பவ பகுதியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திலே வந்து ஆய்வு சென்று இப்ப மருத்துவமனைகள், இந்த காயமடைந்த மருத்துவ மாணவிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது முடிந்த எந்த விதமான விசாரணை தக்கலை காவல்துறை தான் இந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதி. தக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட விசாரணை இது என்பது மாவட்டத்துறை காவல் கண்காணிப்பாளர் அந்த மாணவர்களை பார்த்த பிறகு தகவல் தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். கன்னியாகுமரி அருகே நேரிட்ட விபத்தில் கல்லூரி மாணவிகள் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி மனு.